ஸோ மார்னிங் நம்ம டெலாம் சேனலில் நிஃப்டிக்கு தேவையான இம்பார்ட்டண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருந்தோம் அண்ட் நிஃப்டியோடைய கீ கைட்லைன்ஸும் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த 850 கீழே இருந்தால் வீக்காக இருப்பாங்க அண்ட் 2520 மேலே இருந்தால் புல்லிஷாக இருப்பான்னு சொல்லி அண்ட் அது என்ன லெவலுங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பிகர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் 2 டேஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நேர ரேஞ்சில் வந்து கன்சால்டேட் ஆனாங்க. ஸோ அந்த ரேஞ்சை ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் பிரேக் பண்ணால் தான் நம்மளுக்கு மொமெண்டம் வரும் அப்படிங்கிறத சொல்லி அண்ட் அதை தான் வந்து லாஸ்ட் 2 டேஸாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் எக்ஸாக்டாக மார்க்கெட் இன்றைக்கி தான் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாங்க அண்ட் பிரேக் பண்ணிட்டு டெய்லி கேண்டிலுமே அந்த லெவலுக்கு மேலே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. பட் மார்க்கெட் இன்றைக்கி என்ன தான் பிரேக் பண்ணி மேலே மூவ் ஆனாலும் மார்க்கெட் மூவ் ஆனது கூடயே சிங்க் ஆகி கால் ஆப்ஷன் ப்ரீமியம் மூவ் ஆகலை. பட் ஈவென்ச்சுவலி இன்றைக்கி வந்து நிறையாவே ப்ரீமியம் மீட்டிங் இருந்துச்சு. ஸோ அதனால் மார்க்கெட் மூவ் ஆனதுக்கு ட்ரேட்ஸ் மூவ் ஆகலை அண்ட் பிகர் பிக்சரில் இன்னும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸ்டில் பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட் நம்ம கொடுத்துருந்த அந்த கேப் லெவலில் ஃபில் பண்ணாத வரைக்கும் புல்லிஷாக தான் இருப்பாங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த லாஸ்ட் 2 டேஸோடைய ரேஞ்சோடைய ஹையை பிரேக் பண்ணி இப்போ ஒரு டெய்லி கேண்டில் க்ளோசிங் வச்சுட்டாங்க. ஸோ எஸ்டர்டே நம்ம சொல்லியிருந்த சேம் அதே பிளான் தான். அப்புறம் இந்த பிரேக் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்து இந்த 26,160 அண்ட் அதை பிரேக் பண்ணக்கப்புறம் நமக்கு மேலே இந்த கேப் பார்டர் இருக்குது. ஸோ இது நம்ம நிஃப்டியில் நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு எதிர்பார்க்கலாம். அதுக்கு ஒரே ஒரு ரூல் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மார்க்கெட் 25,020 லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணணும். ஸோ அப்படி சஸ்டெயின் பண்ணக்குள்ள நிஃப்டி புல்லிஷாக இருப்பாங்க அண்ட் ஃபஸ்ட் டார்கெட் 25,160 அண்ட் செகண்ட் டார்கெட் தான் வந்து இந்த கேப் பார்டர் இன் ஷார்ட்டர் ஃபார்ம் 25,320. அண்ட் அதர் இண்டெக்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு சிமிலர் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ லைக்லி நிஃப்டி வந்து என்ன பேட்டர்னில் இருந்தாங்களோ அதே பேட்டர்ன் தான் வந்து சென்செக்ஸும் இருக்காங்க. ஸோ கேப் பார்டர் இன்னும் ஃபில் ஆகலை. ஸோ அதனால் இந்த கேப் பார்டர் ஃபில் ஆகாத வரைக்கும் சென்செக்ஸும் புல்லிஷாக இருப்பாங்க அண்ட் லைக்லி சென்செக்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த மண்டேவோட ஹைக் மேலே சஸ்டெயின் பண்ணக்குள்ள புல்லிஷாக தான் இருப்பாங்க. பட் நிஃப்டியும் சென்செக்ஸுமே இந்த மாதிரி இருக்குது. வேறஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும், ஸ்டில் இன் அந்த லாஸ்ட் 2 டேஸோட ரேஞ்சிலே தான் இருக்கிறாங்க அண்டு இன்னும் இவங்களும் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணலை. ஸோ அதனால் இந்த கேப்பை ஃபில் பண்ணாத வரைக்கும் இவங்களும் புல்லிஷாக இருப்பாங்க. பட் சைட் பை சைட் பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அந்த கேப்பை கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வீக்னஸ் வந்து இண்டிகேட் பண்ணும் அண்டு இவங்க வீக்காக இருந்தாங்கன்னா நிஃப்டியும் கீழே ட்ராக் பண்ணி கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த கேப்ஸை மார்க் பண்ணிவிட்டு ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இந்த கேப்பை ஃபில் பண்ணாத வரைக்கும் 2 பேரும் புல்லிஷாக இருப்பாங்க. ஒருவேளை இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு அண்ட் இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா பேங்கிங் செக்டாரும் ஃபினான்ஷியல் செக்டாரும் வீக்காக இருப்பாங்க அண்ட் அவங்க வீக்காக இருக்கும் பட்சத்தில் நிஃப்டியும் கீழே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஃபார் நவ் நிஃப்டியோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 25,020க்கு மேலே சஸ்டெயின் பண்ணக்குள்ளே புல்லிஷாக இருப்பாங்க. அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் ஃபஸ்ட் டார்கெட் நம்மளுக்கு 25,160 அண்ட் செகண்ட் டார்கெட் 25,320. ஸோ கொடுத்த லெவலில் மார்க் பண்ணிங்க அண்ட் மார்க்கெட் அந்த லெவல் வரக்குள்ள க்ளோஸ் அப்சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடி சந்திப்போம். மகிழ்ச்சி.